திருமல் நாயக்கர் குரு பூஜை கொண்டாடுறாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனும் குரு பூஜை கொண்டாடுறாங்க, ஒண்டி வீரனுக்கும் குரு பூஜை கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துக்கும் குரு பூஜைன்றது நீ காமலா கொண்டுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சாலிவாகனனுக்கு வந்து குரு பூஜை கொண்டாடுறாங்க. 56 தேசங்களை அடக்கி ஆண்ட சாலிவாகனன் மரபு அப்படின்னு சொல்றாங்க. அது மீசையை எடுத்து, தாடியை எடுத்து, நெத்தியில் பட்டை அடித்து, பூநிலை காலையில மாட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மண்பாண்டங்கள் செய்யறதும், மண் சட்டிகள் செய்யறதும், குதிரைகள் செய்யறதும், மாடுகள் எல்லாமே இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட சிலைகள், மண் சிலைகள். அவங்க தெலுங்குல வந்து ஆந்திரால இருந்து வந்தவங்க. ஆந்திராவில நாயக்கர் காலத்துல, விஜயநகர் காலத்துல வந்து இங்க குயவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ணாதனால அங்க இருக்கிற வந்து பானை செய்யவர்கள் வந்து கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஆனா பிசி பட்டியலே வந்து இவனை பத்தி பேசிருக்கீங்களே, ஏன் எம்பிசி பட்டியலே பேசுறீங்க அப்படின்னா, பிசி பட்டியல சாலிவாகனன் சொல்லி வந்து இவங்க அந்த கம்யூனிட்டி நேம்ல இருக்காங்க. ஆனா எம்பிசி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த மதுரை வீரன் காணொலியை முடிச்சு பழையபடி யூட்டன் போட்டு தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள், அதாவது எம்பிசி பட்டியல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இன்னிலிருந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 7 பாகங்கள் முடிஞ்சு, இது 8வது பாகமா இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போற கம்யூனிட்டி முக்கியமான கம்யூனிட்டி. இந்த தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து பெரும்பான்மையாக காட்டுக்கொள்வதற்காக தமிழ் சமுதாயத்திலையும் சேர்த்துக்கொண்டு மாநாடு, அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்கம் அதுன்னு சொல்லி பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மதுரை வீரன் பத்தின காணொலிய கடைசியா இருக்கிற ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா வந்து இந்த காணொலிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா சுப்பிரமணியன். அண்ணா, மதுரை வீரன் வரலாறு என்பது தெலுங்கு நாயக்கனின் சாதி பெருமையையும் தொழில் செய்த மக்களை கீழ்த்தனமாகவும் இழிவாகவும் சித்தரிக்க உருவாக்கப்பட்ட கதை போல் தெரிகிறது. 2 சாதியும் தெலுங்கு சாதிகள் தான். தனது சாதி உயர்வை சித்தரிக்க ஆரிய திராவிடம் இது போல கதைகளை உருவாக்கியுள்ளது. ஒரு சொல்றதை வந்து முழுசா வந்து ஏத்துக்க முடியாட்டினாலும், அதாவது கதை கருன்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வீரன் இருந்திருக்காப்புல, ஒரு மதுரைக்கு போயிருக்காப்புல, ஒரு சண்டை நடந்திருக்கு, நாயக்கருக்கு உதவி பண்ணியிருக்காப்புல, நாயக்கர் பெண்மணியை திருமணம் செய்திருக்காரு. அந்த பிற்காலத்துல இருந்த அந்த வெள்ளையம்மாள் கேரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த நாட்டியக்காரியா இருந்த வெள்ளையம்மாளை வந்து இவர் ஒரு தகாத உருவால இருந்தப்ப அவரை கைது பண்ணி அவர் மார்கால் வாங்கின மாதிரி சொல்றாங்க. அது கூட ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம், இல்ல உண்மையிலே நடந்திருக்கலாம். ஆனா நாயக்கர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம், திருமல் நாயக்கர்ன்ற ஒரு காலத்துல நடந்த ஒரு சம்பவம், நாயக்கருக்கு உதவி செய்த ஒரு தளபதியின் ஒரு கதை. அது மட்டும் இல்லாம நாயக்கர்களுக்கு கட்டுப்படாம வாழ்ந்த அந்த கல்லர் நாட்டின் அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கிய ஒரு கதை, அவரோட சண்டை போட்ட ஒரு கதை, மதுரை மேல மாசி வீதியில் சண்டை போட்ட ஒரு கதை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைய கருத்து, ஒரு உண்மையை சார்ந்து இருந்த ஒரு பெரிய புனைவு கதை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் அந்த இதுல பாக்குற வரைக்கும். ஏன்னா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த துலுக்கனையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி நாயக்கரை பத்தி சொல்றாங்க. பூச்சி நாயக்கரின் கேரக்டர் வந்து உண்மையிலேயே இந்த பழனி திண்டுக்கல் வட்டாரத்துல இருக்கு. 2வது மணப்பாறையில இருந்து அவர் வர மாதிரி இருக்கு. ஸோ மணப்பாறையில இருந்து திண்டுக்கல் வழியா தான் அன்னைக்கு மதுரைக்கு போனோம். இன்னைக்குதான் வந்து ஹைவே வந்து வந்ததுக்கப்புறம், நேஷனல் ஹைவே வந்ததுக்கப்புறம் திண்டுக்கல் போகாமையே வந்து திருச்சி டு மதுரை வருது. பட் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மணப்பாறை போகணும், மணப்பாறையில இருந்து திண்டுக்கல் கண்டிப்பா வரணும், திண்டுக்கல்ல இருந்து கொடை ரோடுல இருந்து சோழவந்தான்ல இருந்து அப்படியே வந்து அழகர் கோயில் இந்த பகுதிக்குள்ள வர மாதிரிதான் இருக்கு. இதுதான் வந்து அன்னைக்கு இருந்து மதுரை பத்தின வழி. பட் ஆனா வந்து இந்த கதையில சொன்ன விஷயம் மணப்பாறையில இருந்து அவர் வந்திருக்காப்புல. அந்த இடத்துல வந்து 2 துரைமார்கள்னு சொல்றாங்க. துரைன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த பேர்லாம் வெள்ளையர்களை அழைக்கிறதுக்காக பயன்படுத்திய ஒரு பேரா வந்து இருந்திருக்கு. பிற்காலத்துல வந்து அந்த துரைன்ற பேரை வந்து இங்க இருந்து ஜெமீன்கள் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜெமீன் வந்து மக்கள் பார்த்து துரைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெமீன்கள் ஆங்கிலேயரை பார்த்து துரைன்னு சொல்ற காலகட்டம் தாண்டி மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஜெமீன்தார்களை வந்து துரைமார் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அவங்க தன்னோட பேரை வந்து பாத்தீங்கன்னா துரைசாமி, துரை ரங்கராஜ், துரைராஜன், துரையம்மாள் அப்படின்னு சொல்லி அந்த பேரோட அடாப்ட் பண்ணுகின்ற பின்னாடி உள்ள வரலாறும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆக இவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த ஒரு புனைவு கதையாவும் இருக்கலாம். பட் ஆனால் அது உண்மை கலந்த ஒரு புனைவு கதை தான். அடுத்து, அருந்ததி இன மக்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொண்டால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்தில் உள்ள மதுரை வீரன் சன்னதியில் தான் எல்லோருக்கும் அந்த கோவில் முன்பு பொங்கல் வைத்து ஆடு கோழிகளை பலியிட்டு ஒன்று சேர்வார்கள். அப்போது இந்த வழக்கம் இப்போது இல்லை. அப்போது இருந்த வழக்கம் இப்போது இல்லை. மதுரை வீரன் என்பவர் அருந்ததி குலத்தில் பிறந்தவர் தான். காலங்காலமாக தொன்று தொட்டு வந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒன்று உள்ளது நண்பா. அதுதான் இவர்களின் வரலாறு சொல்லுங்க. அந்த நாட்டுப்புற பாடல் தான் எங்க இருக்கு நண்பா
அதைத்தான் நண்பா நானும் 5 நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நண்பா. இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் வந்து 2 தான் நண்பா. ஒன்று மதுரை வீரன் சுவாமி கதை, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா மதுரை வீரன் அம்பானி நண்பா. வேற எந்த இதுவும் கிடையாது நண்பா. நீங்க இருந்துச்சுன்னா தாராளமா கொடுங்க. நான் நிச்சயமா நான் பதிவு பண்றேன் நானு. அதுல எனக்கு எந்த ஒரு நான் ஒரு 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 கருத்து வந்து தவறாவோ இல்ல ஒரு வரலாறை வந்து தவறாவோ சொல்லிவிட்டா அதுக்குண்டான ஆதாரங்கள் மறுத்த ஆதாரங்கள் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிட்டு நான் மனமாற வந்து பாத்தீங்கன்னா அதை டிஸ்பிளே பண்றதுக்கு நான் தயாரா தான் நான் இருக்கேன். உனக்கு அரசு வழங்கிய தமிழர் சான்றிதழை பப்ளிக் டொமைனில் வெளியிட்டு விட்டு பிறகு இந்த தலைப்பில் பேசு. மாண்புமிகு குறவர் மகனே, தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை கொண்ட தமிழகத்தில் நீ பேசுவது சாதி வெறி தேசியம், குடிவெறி தேசியம். நீங்க வந்து தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு திராவிடன்னு சொல்லிக்கலாம், தெலுங்குல இங்க ஆளலாம்னு சொல்லிக்கலாம், தெலுங்குல ஆண்டா என்ன தப்புன்னு சொல்லலாம், 9 அமைச்சர்கள் இருந்தா என்ன தப்புன்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதி வெறி கிடையாது, மொழி வெறி கிடையாது, இனவெறி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இவ்வளவுதான் இடஒதுக்கீடு இருக்கிறது, அதை இவர்கள் பகிர்ந்து கொள்றான்னு சொன்னா அது குடிவெறி, இனவெறி, சாதி வெறி, உயர் சாதி வெறி, தாழ் சாதி வெறி, சாதி வெறியின் உச்சம் அப்படின்னு என்ன வேணா பேர் வைக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சுணக்கம் ஏற்படுவது போவதே கிடையாது. அதே மாதிரி வந்து மாண்புமிகு குறவர் மகனே அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குலத்தில் நான் பிறக்கலைன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நான் கவலைப்பட்டது கூட இருக்கு. ஏன்னா தமிழ் குடியில வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த குறவர் மக்கள். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து ஒரு தமிழ் சமூகத்துல பிறந்தேன்னு எனக்கு பெருமை இருக்கு. இருந்தாலும் குறவர்லயும் பிறந்தேன்னு சொன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். நீங்க என்னை குறவர் மகன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. காசிக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? காசியிலிருந்து மதுரைக்கு எவ்வாறு நதி உடையது? எந்த நதி ஓடியது? அந்த நதியின் பெயர் என்ன? எந்த காலகட்டத்தில் ஓடியது என்று சொல்ல முடியுமா? மாவீரன் மதுரை வீரன் அருந்ததி சமூகத்தின் சொத்து. பட்டா போட்டுக்கோங்க. அது இங்கு உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள உன் சாதி தடையாக உள்ளது என்பதால் மதுரை வீரனுக்கு ஏது சாதி என்று உன் உருட்டு வேலையை செய்கின்றார். தாராளமா வச்சுக்கோங்க. உங்க சொத்துன்னா வச்சுக்கோங்க. பட்டா போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சர்வே எல்லாம் அளந்துக்கோங்க, என்னவோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தவறாக மக்கள் மீது திணிப்பதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நீங்க ஆதாரம் கொடுத்தீங்கன்னா ஏத்துக்கலாம். ஆதாரம் இல்லாத வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? 2வது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பேசும் மக்களையே சுத்தி சுத்தி வருகிறார் மதுரை வீரன். தமிழ் பேசும் சமூகத்துக்குள்ளேயே அவர் சுத்தி வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை நாங்க ஏன் மதுரை வீரன் சொல்லணும்? தெலுங்கு வீரன் கூட சொல்லிக்கலாம், இல்ல ஆந்திரா வீரன் கூட சொல்லிக்கோங்க, இல்ல அருந்ததி வீரன் கூட சொல்லிக்கோங்க. நாங்க ஏன் மதுரை வீரன் சொல்லணும் சொல்லுங்க. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருக்கு உதவி செய்யறாப்புல? மதுரை பாண்டிய மன்னனுக்கு உதவி செய்யறாப்புல? அவர் திருமல் நாயக்கருக்கு தானே உதவி செய்யறாப்புல. திருமல் நாயக்கர் என்ன வந்து சுந்தரபாண்டிய அவருடைய மகனா என்ன? கிடையாது. அதனால அந்த மதுரை வீரன்ற அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க வேற ஏதாவது பேரு தாராளமா வச்சுக்கலாம், உங்க சாதின்னு சொல்லிக்கலாம், என்னவும் பண்ணிக்கலாம். ஆனா எங்க மக்கள் வந்து வீரன் அப்படின்ற பேர்ல வழங்கி கொண்ட அந்த தெய்வங்களை வந்து தவறுதலாக மதுரை வீரன் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தங்காண்டி தான் வந்து இந்த காணொலியை ஆரம்பிச்சது. நீங்கள் தமிழ் குடி சாதி வெறியன். நன்றி. இடைக்குடி மீன்குடி தச்சர் பொன்குடி, திருட்டு கள்ளர்குடி தேன் கொங்கு குடி, வன்னிக்குடி பறைக்குடி எல்லாம் தமிழ் குடி. இங்கு திப்பு திருமலை காலத்தில் தெலுங்கு கன்னடம் பேசுவதால் தோல் செய்து செருப்பு செய்தவர்கள் சக்கிலி குடி. தமிழ் குடி இல்லை. தமிழ் மட்டும் பேசும் சக்கிலி தமிழ் குடி இல்லை. நீ யாரு ஆதாரம் கேட்க? முதலில் தமிழ் குடிக்கு ஆதாரம் எங்கே? கள்ளக்குடிக்கு மதுரை வீரன் ஆதாரம் போதாதா? பாப்பான் இடை கட்டியது ஆதாரம், வெள்ளைக்காரன் எழுதியது ஆதாரம் இல்லை. சாக்கிய குடி சக்கிலிய அறிவீர குடி கௌதம சுந்தர் குடி. அதாவது பிச்சைக்காரன் தட்டை பார்த்திருக்கீங்களா? அதுல எல்லாமே இருக்கும். இட்லி இருக்கும், சாம்பார் இருக்கும், சட்னி இருக்கும், கறிக்குழம்பு இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், பழைய கஞ்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை சாப்பிடுற பிச்சைக்காரனுக்கு எந்த சுவை இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கு இவர் பேசுனது எல்லாமே. அவரும் போட்டு குழப்பி, அதாவது அறிவு வீரக்குடி கௌதம சுந்தர்குடி யாரு சொல்றா பாத்தீங்களா? புத்தர் என்னைக்கியா வந்து அருவா தூக்கிட்டு வந்து சண்டை போட்டிருக்காப்புல? புத்தர் என்னைக்கியா வந்து பார்த்தா தெலுங்கு பேசியிருக்காப்புல? புத்தர் என்னைக்கியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காப்புல? ஆக இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு உண்மை வந்து வெளியே வரப்ப இவனால வந்து கற்பனையில வந்து வாழ்ந்துகின்ற அந்த மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் வர மாட்டேங்குது. அது ஆனா வந்து ஒரு காலகட்டத்துல இவர்களுடைய மகன்கள் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இதை படித்து தெரிந்து கொள்வார்கள் தான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கு.
மிக்க நன்றிய. தமிழ் பழங்குடி போர்க்குடி கள்ளர்கள் வழிபடும் குலதெய்வங்களில் வீரனார் மதுரை வீரன் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினர்கள் மிக்க நன்றி. நான் இப்பயும் சொல்றேன், நானு வன்னியர்கள் கும்பிடும், அதே மாதிரி முக்குளத்தோர்கள் கும்பிடும், அதே மாதிரி ஆசாரியிலிருந்து தமிழ் குடிகள் கும்பிடுகின்ற மதுரை வீரன் அனைத்துமே பாத்தீங்கன்னா வீரனார் எனப்படுகின்ற நடுகள் வீரனை வணங்கிய இந்த மக்கள் பிற்காலத்தில் அந்த அந்த வீரன் வழிபாடை ஒழிப்பதற்காகவே இந்த மதுரை வீரன் வழிபாடு வந்ததாக தான் நான் எடுத்துக்கொள்றேன். ஏன்னா எங்கேயாவது போயிட்டு வீரனார் கோயில்னா அதை மதுரை வீரன் சொல்லி மாத்திராங்க, மதுரை வீரன் சிலையை கொண்டு வச்சுறாங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கு நடுகள் வச்சுதான் வழிபட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயம் கிடையாது. தமிழ் மக்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். புள்ளிங்கோ தமிழ்நாட்டுல பார்த்தா இன்னைக்கு பட்டி தட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிபடுற பேரு புள்ளிங்கோ. அந்த பேர்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல. திருவண்ணாமலை கோயில்களில் கல்வெட்டுகளில் சக்கிலியர் தரிசனம் காட்டி இன்றும் கல்வெட்டு இன்று வரை உள்ளது. 1522ஆம் ஆண்டு அந்த கல்வெட்டை தான் சொல்லுங்கன்னு சொல்றேன் நானு. எங்க இருக்கு? என் மெசஞ்சர் கூட அனுப்புங்க, நானே அடுத்த வீடியோல போறேன் நானு. அப்படி எங்க இருக்குன்னு காட்டுங்க நீங்க. ஆனா சக்கிலியர் பத்தின கல்வெட்டு 2ஆம் ராஜாதிராஜ சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் உள்ளிட்ட அந்த பிற்கால சோழ மன்னர்கள், அதாவது சாளுக்கியரும் சோழர்களும் பாத்தீங்கன்னா சேர்ந்து உருவான பிற்கால சோழர்கள் இல்ல, அதாவது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்த சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுல இந்த அரசாணையை மீறுபவர்கள் குதிரைக்கு புல்லு பறிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவருக்கு மினாட்டியை கொடுத்தவன், அதாவது பொண்டாட்டியை அவர்கிட்ட கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு வாசகங்களே வந்திருக்கு. அந்த கல்வெட்டுகள் இருக்கு. நீங்க சொல்ற இந்த கல்வெட்டு இருந்தா தாராளமா கொடுங்க, நான் கண்டிப்பா டிஸ்பிளே பண்றேன். தெலுங்கர்களை எதிர்த்தது மதுரை வீரன் மட்டுமே, மறவர்களும் கவுண்டர்களும் இல்லை. அதே புள்ளிங்க தான் பண்ணியிருக்காங்க. புள்ளிங்கோக்கு என்ன பேசுன்னு தெரியல போல, பாவம். அங்க அப்படி உருட்டுது, இங்க இப்படி உருட்டுது. தெலுங்கர்களை எதிர்த்தது மதுரை வீரன் மட்டுமே. யாரு? திருமல் நாயக்கர், பாண்டிய மன்னர். அவரை எதிர்த்து நின்றது கல்லர்கள் பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள். அவரை எதிர்த்து வீழ்த்திய மதுரை வீரன் பாத்தீங்கன்னா தமிழர். இதெல்லாம் எங்க போய் முடியுது? மறவர்களும் கவுண்டர்களும் இல்லை. மறவர்களும் கவுண்டர்களும் பாத்தீங்கன்னா இல்லையாமா. அதாவது யாரு? தெலுங்குல எதிர்த்ததே இல்லையாமா. என்னமோ உளர்றாப்புல, அதை நம்ம கடந்து போய்க்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் இந்த மக்களோட மனநிலையா இருக்கு. சரி, மதுரை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு யாரும் கை வைக்காத டாபிக். அதை பேசி அதை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது ஒரு வடிவம் கொடுத்து கொண்டு வந்ததை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் படுறேன். நான் இதுல இன்னும் கேள்விகள் இருந்தா தயவுசெய்து நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா அது நியாயமான கேள்வி இருந்தா நான் கண்டிப்பா நான் சொல்றேன். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற பிறமொழியாளரை பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது பாகம் பாத்தீங்கன்னா 8வது பாகமா இருக்குது. இதுல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கூடிய கம்யூனிட்டியோட நேம் என்னன்னா குலாலர். இந்த பேரை நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் பிசி பட்டியலே இவனை பத்தி பேசிருக்கீங்களே, ஏன் எம்பிசி பட்டியல பேசிருக்கீங்க அப்படின்னா, பிசி பட்டியல சாலிவாகனன் சொல்லி இவங்க அந்த கம்யூனிட்டி நேம்ல இருக்காங்க. ஆனா எம்பிசி பட்டியல்ல இவங்க தமிழ் மொழி பேசும் குயவர்கள் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல குலாலர்னு சொல்லி இருக்காங்க. அந்த குலாலர் கூட தமிழக அரசாங்கம் பிராக்கெட்டுக்குள்ள இன்க்ளூடிங் குயவர்னு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு யோசித்து பாருங்களேன். இது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு வன்மத்தின் உச்சமா நம்ம எடுத்துக்க முடியாதா? அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அது என்ன குயவர் இன்க்ளூடிங் குலாலர் சொன்னா கூட பரவாயில்ல. சரி, அவங்க தெலுங்குல ஆந்திரால இருந்து வந்தவங்க, ஆந்திராவில நாயக்கர் காலத்துல விஜயநகர் காலத்துல இங்க குயவர்கள் பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ணாதனால அங்க இருக்கிற பானை செய்யவர்கள் கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம். ஆனா குலாலர் இன்க்ளூடிங் குயவர்னு சொல்லி போடுறதுதான் எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் பாருங்களேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா சாலிவானன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கினா பிசில வர்றாங்க. ஆனா குலாலர்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கினா இவங்க எம்பிசில வர்றாங்க. ஆக பிசி பட்டியல்னு பாத்தீங்கன்னா இருக்கிற சாலிவானன்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சங்கம் மாநாடு மூலமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாருமே நீங்க ஒரே குலாலர் தான் நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். அதாவது எப்படி தமிழ் குயவர்களுக்கும் குலாலர் தான் கொடுக்கணுமா, பிசி பட்டியல இருக்கிற சாலிவாகனனுக்கும் பாத்தீங்கன்னா குலாலர் தான் சாதி சான்றிதழ் கொடுக்கணுமா. ஆக என்ன சொல்றாங்க, எல்லாரையும் பாத்தீங்கன்னா கணக்கு காண்டி பெரிய பெரும்பான்மையை காட்டுறதுக்கு தமிழ் குயவர்கள் உள்ளடக்கியும், அதே மாதிரி அந்த எம்பிசி பட்டியல ஏற்கனவே ஏகப்பட்ட பிறமொழி சாதிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல சாலிவான் இருக்கிற அந்த கம்யூனிட்டியை இந்த எம்பிசி பட்டியல கொண்டு வரதுக்கு உண்டான போராட்டத்தை பாத்தீங்கன்னா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்களேன். இந்த குயவர்களை பத்தின குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, குயவர்கள் இன்றைக்கு நேத்து கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசும் மக்கள் முதலாக
ஒரு இந்த படைப்பு தொழில் சார்ந்த உருவானவர்கள் தான் இந்த குயவர்கள். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தா மெட்டல் மாதிரி கண்டுபிடிக்கல. மெட்டல் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கல. காப்பர் எதுவுமே கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கின்ற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மண் சார்ந்த பொருட்கள் தான். நீங்க தமிழர்களுடைய நாகரிகம் சொல்லி எடுத்து போனாலே இந்த பானை ஓடுகள், அதே மாதிரி முதுமக்கள் தாலி, அந்த தாலியும் பாத்தீங்கன்னா வந்து அது மண் பானை ஓடுல தான் செய்யப்பட்டிருக்கும். முற்காலத்துல இருந்து எல்லாத்தையும் பாருங்களேன், மெட்டல் யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க வந்து இந்த மண்பாண்டங்கள், இந்த செங்கல்கள், இந்த செங்கலை வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்கி கொடுக்கறதும் அவங்கதான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சோ அந்த காலத்துல இருந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாருன்னா இந்த குயவர் மக்கள் தான். இந்த அதனாலதான் வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துல இருக்கிற தமிழ் குடி மக்கள், அது வந்து பார்த்தா தேவர் சமூகமா இருந்தாலும் சரி, வன்னியர் சமூகமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வந்து இதர ஆசாரி சமூகம், கோணார் சமூகம், எந்த சமுதாயமாக வெள்ளாள சமுதாயம் எந்த சமுதாயமா இருந்தாலும் இந்த நாட்டார் தெய்வங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டாரங்கள் பிளஸ் வந்து இந்த வேளாளர்கள் கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவங்களுக்கு குயவர்ன்றது இவங்களுக்கு குடிப்பேரு. இவங்களுடைய டைட்டிலா வந்து பாத்தீங்கன்னா வேளார். வேல் என்பது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை குறிக்கின்ற ஒரு பேரு. அந்த வேலை மண்ணை ஆளுகின்ற அந்த பேருனாலதான் வந்து அவங்க வேளார்னு சொல்லி வந்து அழைக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது மட்டும் இல்லாம தமிழ் சமுதாயத்துல வந்து ஆசாரிகள் சைவ பிள்ளைகளுக்கு அடுத்து பூணூல் இடும் வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயவர்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்கிற ஒரு சிறப்பு விதிகம். அதாவது மீசையை எடுத்து, தாடியை எடுத்து, நெத்தியில் பட்டை அடித்து, பூணலை காலையில மாட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மண்பாண்டங்கள் செய்யறதும், மண் சட்டிகள் செய்யறதும், குதிரைகள் செய்யறதும், மாடுகள் எல்லாமே இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட சிலைகள், மண் சிலைகள், அய்யனார் சிலைகள், வீரன் சிலைகள் செய்யறது பூரா வந்து இவங்க தான் செய்யறாங்க. இவங்க தான் நம்ம கூட வந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் நம்ம கூட வருகின்ற நம்மளுடைய ரத்த உறவாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த குயவர் மக்கள். என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கும் மக்கள் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் மதுரையில் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கல் சூளைகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரப்பாளையம் பகுதியில வந்து மதுரை ஆரப்பாளையம் பகுதியில இந்த குயவர் மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மண்மனை செஞ்சு அந்த நீங்க நேரம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குரு தேட்டர் வரைக்கும் வந்தீங்கனாலே 2 பக்கம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மண்பானை அந்த கடைகளா தான் வரிசையா இருக்கும். சோ அந்த அளவுக்கு இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து விளிம்பு நிலை மக்கள் தான். அவங்களுக்குன்னு சொல்லி அரசாங்கம் கொடுத்த இடம் தான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த குலாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இந்த சாலிவாகனம்னு சொல்லிக்கின்ற அந்த கம்யூனிட்டியும் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து சேர்க்கிறதா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தா யோசிக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சாலிவாகனனுக்கு வந்து குரு பூஜை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல குரு பூஜை என்ற பேர்ல வந்து ஒவ்வொரு சமுதாயமும் செய்கின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதாவே கிடையாது. ஏன்னா குரு பூஜைக்கு உண்டான அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. ஒரு மனிதனாக பிறந்து ஒரு தெய்வ நிலை அடைந்து அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவரை எப்படி அடக்கம் பண்ணணும், என்ன மாதிரி வந்து விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு கட்டுப்பாடு இருக்குது குரு பூஜைக்கு. அந்த 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 இறந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு. ஆனா இறந்தவங்க, சாதாரணமா இறந்தவங்க, கொலையுண்டு இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜைன்னு சொல்லி கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமலாக்கு குரு பூஜை கொண்டு வராங்க, வீரபாணி கட்டபொம்மனும் குரு பூஜை கொண்டு வராங்க, ஒண்டி வீரனுக்கும் குரு பூஜை கொண்டு வர்றாங்க. எல்லா இடத்துக்கும் குரு பூஜைன்றது நீ காமனா கொண்டுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சாலிவாகனனுக்கு வந்து குரு பூஜை கொண்டு வராங்க. 56 தேசங்களை அடக்கி ஆண்ட சாலிவாகனன் மரபு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் குயவர்கள்ட்ட போயிட்டு நீங்க யாருன்னு கேட்டா அவங்க ஒரே வார்த்தை தமிழன் முடிச்சுக்குருவாங்க. நான் தமிழர் குயவர் வீடு, கொச வீடுன்னு சொல்லுவாங்க தம்பி. நாங்க வேளாண்மை எங்களை அழைச்சுக்குருவாங்க. நாங்க பூங்கல் போடுவோம். நாங்க தான் நாட்டார் தெய்வங்களுடைய கோயிலுக்கு வந்து பராமரிப்பது நாங்க தான். நாங்க கெடா நாங்களே அருவா பிடிச்சி நாங்களே பலி கொடுப்போம். நாங்களே வந்து சில இடத்த சமைச்சும் கொடுப்போம். எங்களுக்கு உண்டான பங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கறியிலே எங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உண்டான மரியாதைகள் ஊர்தாரர்களால கொடுக்கப்படும், நெற்கள் கொடுக்கப்படும் சொல்லி இந்த மாதிரி வரலாறு சொல்லுவாங்க. நீங்க குலாளர்கள் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா, குலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பிரம்மாவின் பிள்ளைகள், பிரம்மனிடம் வந்து நாங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சோம், நாங்க வந்து பெரிய படைப்பாளியா இருக்கணும், நாங்க காலையில படைச்சோம்னா சாயந்தரம் வந்து நாங்க வந்து அதை அழிக்கிற அளவுக்கு வந்து சக்தி பெற்றவா இருக்கணும் அப்படின்னு வந்து பிரம்மன்ட்ட வேணுனாங்களாமா. பிரம்மன் உடனே வந்து இந்த வேலையை கொடுத்துட்டாங்களாம். காலையில போ, சட்டியை செய், சாயந்தரம் சட்டியை உடைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி பிரம்மன் இந்த வரத்தை வந்து கொடுத்ததா இவங்க சொல்றாங்க. இதை எப்படி பிரம்மன்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தமிழ் குயவர்கள் ஏத்துக்குவாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு குயவர்னு இருக்காங்கல்ல, நம்ம கொச வீடு இருக்காங்கல்ல, நம்ம வேளார் ஐயா வீடு இருக்காங்கல்ல, வேளார் ஐயா தான் சொல்லுவாங்க. இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலோ 20ல இருக்கிறவங்க
அந்த வேளாரை பார்த்தானா வேளாரப்பா வேளார் ஐயா வராரு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்டாரப்பா வராரு பண்டார ஐயா வராரு அப்படின்ற கூட்டம் ஒரு மரியாதைக்குரிய பேரு. நானும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க கோயிலையும் சரி இல்ல என் மனைவியுடைய குலதெய்வம் கோயிலையும் சரி வேளார்களும் பண்டாரங்களும் தான் மாறி மாறி வருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் வரும்னு கேட்டா எங்க வேளாரையர் தான் வந்து என் மனைவி இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிணைப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து எந்த இடத்துலயும் பிரம்மன்ற ஒரு கடவுள் இருக்குதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த குலாளர்கள் என்ன சொல்றாங்க, பிரம்மனுடைய மகன் நாங்க அப்படின்றாங்க. நாங்க படைக்கிற தொழில் பண்றோங்க அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இந்துத்துவா அந்த சனாதன கொள்கைக்குள்ள வந்தவங்க தான் இந்த குலாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எட்கர் தர்சனம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காப்புல. இவங்க இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இவங்களோட கதை இதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா குயவரையும் குலாலரையும் தொழில் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இது அதாகும் அது இதாகும் சொல்லி வந்து நிறைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பார்ப்பல. ஆனா இவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. சாலிவாகனன் குலாலர் எனப்படுகின்ற சமுதாயத்தோட தாய்மொழி தெலுங்கு. இவர்கள் விஜயநகர மன்னராலும் நாயக்க மன்னர்களாகவும் குறிப்பாக திருமலாயக்கர் காலத்துல வந்து இங்கே தமிழ்நாட்டில் குடியேறிய மக்கள். இவர்களுடைய தாய்மொழி இன்றைக்கும் தெலுங்கை தான் தாய்மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆதன் என்று எழுதிய அந்த எழுத்தறிவு படைத்த அந்த நம்மளுடைய தமிழ் குயவர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழ் குயவர்களுடைய அடையாளம்னாலதான் தமிழ் குயவர்களாலதான் இன்னைக்கு கீழடியில் கிடைத்த அந்த பானை ஓடுகளும் துண்டுகளும் இந்த பேர்களும் அந்த எழுத்தர்களும் பெற்றது காரணம் இந்த தமிழ் குயவர் மக்கள் தான். இவர்களை வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து தமிழ் சாதி சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்களும் பேசணும். இவர்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கணுன்றதுதான் என்னுடைய கருத்தும். இதுல தயவு செய்து தமிழ் குயவர்கள் விழிப்புணர்வு இருங்க. காரைக்குடி குயவர்கள் சங்கங்கள் இதை தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் போராடுறாங்க. நாங்க வேற அவங்க வேற எங்களை சேர்க்காதீங்க அவங்க தெலுங்கர்கள் சொல்லி இன்றமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போராடுறாங்க. நிச்சயமாக சீக்கிரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்ல பார்த்து நான் அவங்களுக்கு என்னுடைய ஆதரவை வந்து தெரிவிக்க உள்ளேன். நன்றி, வணக்கம்.